ஒரு கை தேர்ந்த மந்திரவாதி என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு வேலையாக வெளியே போக வேண்டிய சூழல் வருது. அவருக்கு கீழே அந்த மந்திரங்களை கற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு பயிற்சியாளர்கிட்ட அந்த மந்திர கூடத்தை நீ பத்திரமா பார்த்துக்கோ நான் வர வரைக்கும். அதே மாதிரி அந்த மந்திர கூடத்துக்கு தேவையான தண்ணீரை வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற ஆற்றுலேருந்து கொண்டு வந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே கிளம்பிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா இந்த பயிற்சியாளர் என்ன பண்ணுறான், சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு இந்த ஆற்றுலேருந்து தண்ணீர் எடுத்துகிட்டு வர்ற வேலையை ஒரு தனக்கு தெரிஞ்ச அந்த மந்திரத்தின் மூலமா ஒரு இயந்திரத்தை உருவாக்கி, அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து மந்திர குடத்துல ஊத்துற மாதிரி ஒரு இயந்திரத்தை உருவாக்கி விட்டுறான். அதுவும் சலிக்காம தண்ணீர் எடுத்து வந்து ஊத்திக்கிட்டே இருக்கு. ஆனா இவனுக்கு அந்த இயந்திரத்தினுடைய செயல்பாடை கட்டுப்படுத்துறதுக்கு தெரியல. அது எல்லை மீறி தண்ணீர் எடுத்துட்டு வந்துட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த மந்திர குடமே மூழ்கிற அளவுக்கு அது போகுது. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெரிய கோடாரி எடுத்து அந்த இயந்திரத்தை 2ஆ பிளக்குறான். அது 2ஆ பிரிஞ்சதுக்கு அப்புறமா இது வரைக்கும் ஒரு இயந்திரம் செஞ்சுட்டு இருந்த வேலையை அந்த 2 இயந்திரமும் சேர்ந்து தண்ணீர் எடுத்துட்டு வந்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்தில் ரொம்ப ஒரு பீதி அடைஞ்சிடுறான். அந்த நேரத்தில் அந்த வெளியே போன அந்த மந்திரவாதி வந்துடுறாரு. அப்போ அவர்கிட்ட என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு மந்திரத்தை வச்சு நான் வந்து இந்த வேலையை செஞ்சுட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறான். உடனே அந்த மந்திரவாதி அவருடைய மந்திரத்தை பயன்படுத்தி அந்த வெள்ளத்தில் மூழ்காத மாதிரி அந்த மந்திர கூடத்தை அவர் காப்பாற்றிடுறாரு. இப்போ இந்த இளைஞன் வந்து என்ன செஞ்சன்னா, தன்னோட கட்டுப்பாட்டை மீறி தன்னால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு வேலையை அவன் உருவாக்கிடுறான். இந்த செய்தி நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்மளோட கைப்பிடி அளவுக்குள்ள எது அடக்கமோ அது மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்கானது. அதை மீறி போகிற எல்லா சிந்தனையுமே ஒரு பேரழிவை தரும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வந்து இந்த கதை வழங்குது. ஸோ நம்ம இதை புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பயன்பாட்டிற்கு தான் பணம், நம்மளுடைய பசிக்கு தான் உணவு, நம்மளுடைய வலிக்கு தான் கண்ணீர், நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு தான் புன்னகை. அப்படி எல்லாத்துலேயுமே ஒரு அளவு இருக்குது. இந்த அளவை நம்ம தாண்டும் போது நமக்கு நிச்சயமாக அது ஒரு ஒரு நல்ல இன்பத்தையோ ஒரு ஆரோக்கியத்தையோ ஒரு நல்ல வளர்ச்சியோ அது நமக்கு தரவே தராது. நம்ம வாழ்க்கையில் நம்ம தேடி பெற வேண்டிய மிக முக்கியமானது நிறைய நண்பர்களையோ இல்லை நிறைய உறவுகளையோ இல்லை நிறைய பணத்தையோ இல்லை நிறைய அறிவையோ அல்ல. நமக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதும் நமக்கு தெரியக்கூடாதது தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதும் இதுதான் நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை தத்துவம். ஆனால் நம்ம எல்லாத்துலேயுமே பேராசைப்படுறோம், எல்லாத்தையுமே நம்ம நிறைய வேணும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்படியான சிந்தனைகள் வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம கட்டுப்பாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடும். அதை நம்ம புரிஞ்சுட்டு நம்மளுடைய தேவையில் வாழ்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வர செய்தியாக நான் பார்க்குறேன். அதை உங்கள் கூடயும் நான் பகிர்ந்துக்கிறேன்.